ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் அக்கௌண்ட்ஸ் அது ஒரு ஈகோ சிஸ்டத்தோட ஒரு பார்ட். அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஹேண்டில் பண்ணுறது அந்த ஈகோ சிஸ்டத்தோட ஒரு பார்ட். சேல்ஸ் ஈகோ சிஸ்டத்தோட ஒரு பார்ட். மார்க்கெட்டிங் ஈகோ சிஸ்டத்தோட ஒரு பார்ட். கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈகோ சிஸ்டத்தோட ஒரு பார்ட். மணியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஈகோ சிஸ்டத்தோட ஒரு பார்ட். இது எல்லாமே சரியாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா பெருவாரியும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல, இந்த டயலாக்லாம் தொடர்ச்சியாக நம்முடைய அலுவலகத்துக்குள்ளேயோ அல்லது நீங்கள் வச்சிருக்க கடையிலையோ அல்லது உங்களுடைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலையோ நீங்கள் சில டயலாக்ஸ் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம்னா இன்னும் அந்த ஈகோ சிஸ்டத்தை நம்ம சரியாக பில்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதில் முதல் முக்கியமான விஷயம், இத்தனை பேர் இருக்காங்க ஆனால் நான் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஈகோ சிஸ்டம் இஸ் நாட் ரைட். காசெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல, நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் இங்கிட்டு வருது இங்கிட்டு போகுது, எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா தி ஈகோ சிஸ்டம் இஸ் நாட் ரைட். ஓகே. மூணாவது முக்கியமான விஷயம், ஒரு ரொம்ப முக்கியமான ஃபைல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கத ஆஃபீஸே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா யுவர் ஈகோ சிஸ்டம் இஸ் நாட் ரைட். எல்லாரும் கடினமாக உழைக்கிறோம், ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதில்ல. அந்த ஸ்ட்ராட்டஜியோட முதல் முக்கியமான விஷயம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது, SOP அப்படின்னு சொல்லுவாங்க.